Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல்ல மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி நான் எடுத்திருக்கேங்க. நீங்க நார்மல் மிளகாய் தூளும் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன், அடுத்தது மைதா மாவு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் ரெண்டில் ஏதாவது ஒன்று 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 சிட்டிகை, கடைசியாக உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. ஸ்பூன்லேயே எடுத்துக்கோங்க, டீஸ்பூன்லேயே எடுத்துக்கோங்க தண்ணி. முதல்ல 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதனால டீஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இன்னும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு பன்னீரில் நல்லா கோட் ஆகும். இப்போ இந்த மசாலாவில் நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். 200 கிராம் பன்னீருங்க அது. இப்போ பன்னீரில் நல்லா மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா உடனே கூட ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் உடனே ஃப்ரை பண்ண போகிறேன். அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. பன்னீரை போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். இப்போ லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா மசாலா நமக்கு பிரியாமல் வரும். இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இன்னொரு சைடு இப்போ 2 சைடுமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டோன்னா ஆயிலெல்லாம் அப்சார்ப் ஆயிரும். இந்த பன்னீர் 65 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் சாப்பிட்ட எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா அந்த மாதிரி பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.